ஒருத்தருடைய மனதையும் மூளையையும் வாழ்க்கையும் ஆழமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் டொமஸ்டிக் வயலன்ஸ். இதை தாண்டி என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கணவன் மனைவி உறவிலோ இல்லை காதல் உறவிலோ இல்லை குடும்ப உறுப்பினர்கள் உறவிலோ அதிகமான வன்முறை அல்லது அந்த வன்முறையை தாண்டின பெரிய ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகுது அப்படின்னா அது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அடிக்கிறது, மிரட்டுறது, அவமானப்படுத்துறது, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி சொல்கிறது, தனிமைப்படுத்தி வைக்கிறது, இந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறதும் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது உடல் அளவில் காயப்படுத்துறது மட்டும் கிடையாது, மனதளவுலையும் காயப்படுத்தி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சேர்ந்ததும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸை தான் கொண்டுட்டு போய் முடியும். வணக்கம் விடியல் டிவி நேயர்களே. நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே பயங்கரமான சண்டை, அதனால் அவங்க குழந்தையும் போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லுவோம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் என்ன, அதனால் மனசில் என்னென்னலாம் தாக்கம் ஏற்படும், சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்னால் என்ன, அதனால் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் இம்பேக்ட் வரும், அதை தாண்டி என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது, இதில் வந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அதை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தருடைய மனதையும் மூளையையும் வாழ்க்கையும் ஆழமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் டொமஸ்டிக் வயலன்ஸ். இதை தாண்டி என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கணவன் மனைவி உறவிலோ இல்லை காதல் உறவிலோ இல்லை நண்பர்கள் உறவிலோ இல்லை குடும்ப உறுப்பினர்கள் உறவிலோ அதிகமான வன்முறை அல்லது அந்த வன்முறையை தாண்டின பெரிய ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகுது அப்படின்னா அது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அடிக்கிறது, மிரட்டுறது, அவமானப்படுத்துறது, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி சொல்கிறது, தனிமைப்படுத்தி வைக்கிறது, இந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறதும் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது உடல் அளவில் காயப்படுத்துறது மட்டும் கிடையாது, மனதளவுலையும் காயப்படுத்தி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சேர்ந்ததும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸை தான் கொண்டுட்டு போய் முடியும். அதே போல் நமது மனதில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர் வந்து எப்போதுமே பயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். அப்படின்னா நம்மளுடைய மூளை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேஞ்சர் மோடில் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ திடீர்னு ஒரு சவுண்டு வருது, இல்லைனா ஒரு டோர் க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை ஓப்பன் பண்ணுற சவுண்டு வருதோ அப்படின்னா அந்த டைமில் நம்மளுடைய இதயம் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். நார்மலாக எதுவும் ஆகாது, ஆனால் துடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய மூளை வந்து சிக்னலாக கொடுக்குது, டேஞ்சர் மோடில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுக்குது. இதை வந்து நாங்கள் சைக்காலஜியில் வந்து ஹைப்பர் விஜிலன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது என்னென்னா தமிழில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னா, மூளை வந்து எப்போதையுமே ஆபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். மூளை நம்மளை எப்போதுமே ஆபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, மூளை நம்மளை பாதுகாக்க முயற்சிக்கும் ஒரு நிலைன்னு கூட வச்சுக்கலாம். சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட காலமாக டொமஸ்டிக் வயலன்ஸ் காரணமாக இருந்துச்சுன்னா மனச்சோர்வு, மனப்பதட்டம், தூக்கமின்மை, யாரையுமே நம்ப முடியாத நிலை, ஆங்ஸைட்டி, இந்த அளவுக்கு கொண்டுட்டு போகும். இவ்வளோ சவால்களையும் நம்ம சந்திக்க நேரிடும். முக்கியமாக நம்மளுடைய மனது வந்து நான் எதுக்குமே தகுதி இல்லை, எல்லாமே என்னுடைய தப்பு தான், அந்த அளவுக்கு கூட நம்ப ஆரம்பிக்கும். இவ்வளோ தூரத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லாமே இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்னால இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு காரணமாக அமையும். குழந்தைகள் மீதான தாக்கம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த குழந்தைகளை அடிக்கவே இல்லைன்னாலும் குடும்பத்தில் சண்டை வர்றதுனாலையும் அதில் பயங்கடுத்துறதுனாலையும் நிறைய வன்முறை ஏற்படுறதுனாலையும் அந்த குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியும் அவங்களுடைய உணர்ச்சி வளர்ச்சி, அதாவது எமோஷனல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம், அதனுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படும். முக்கியமாக அவங்களுடைய படிப்பு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பாக போயிடும். அதை தாண்டி அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட சோசியலாக பேசவும் அவங்களால முடியாது, அந்தளவுக்கு போயிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க ரொம்ப கோவப்படுற அளவுக்கு போயிடுவாங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மாறும். அமைதினா ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கோவப்படுற ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிச்சிடுவாங்க. அதன் பிறகு இன்னும் வேறு ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய கிடைக்கிறாங்க, இல்லைனா டீச்சர்ஸ் நல்லா பேசுகிறாங்கன்னா அதுதான் உண்மையான அன்போ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கூட அதிகமாக அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை மறந்துடுவாங்க. இது ரொம்ப நல்லா நம்ம ஞாபகம் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நல்ல செய்தி என்னென்னா, மனக்காயங்களை குணமாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக ஃபஸ்ட்டு பாதுகாப்பான சூழல் தேவை, நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகள் தேவை, ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் தேவை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு உதவியாக இருக்கும். உதவி கேட்குறது பலவீனம்னு நினைக்காதீங்க. நமக்கு குணமாகிறதுக்குண்டான ஒரு முதற்படி அப்படின்னு நினச்சிட்டு இந்த விஷயத்தை ஈடுபடுறது ரொம்ப நல்லது. அன்பு அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பை வந்து பயத்திலே வாழ வைக்கக்கூடாது. இதுக்கு பேர் அன்பு கிடையாது. மரியாதையோடய நடந்துக்கிறது தான் அன்பு. மரியாதையே இல்லாத இடத்துல ஆரோக்கியமான உறவு அப்படிங்கிறது அங்கே கட் ஆகுது. நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர் யாராவது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டு வந்தால் முதன்மையான ஒரு விஷயம் என்னென்னா பாதுகாப்பு தான். அப்போது பாதுகாப்பே முதன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பிக்கைக்குரிய ஒருவர்கிட்ட, அதாவது மனநல நிபுணரோ இல்லை சமூக மற்றும் சட்ட வல்லுநர்களையோ அணுகுவது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் இதுவே இந்த வீடியோவின் வெற்றி அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். நன்றி. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.